ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு தம்பதி வாழ்ந்து வந்தனர். திருமணமாகி 1 வருடம், 2 வருடம் கழிந்தது. ஆனால் குழந்தை மட்டும் இல்லை. இப்படியே 5 வருடம், 8 வருடம், 10 வருடம் கழிந்தது. குழந்தை இல்லாத வாழ்க்கை அவள் மனதை மெதுவாக உடைத்தது. இவளால்தான் குழந்தை இல்ல என்று மாமியார் தினமும் அவளை திட்டிக்கொண்டே இருந்தால் அவள் வாழ்வு வேதனையாக மாறியது. அவள் கணவரும் அவளை புரிந்து கொள்ளாமல், அவளுக்கு ஆதரவு குடிக்காமல் தள்ளி நின்றான். ஆனால் அவள் நம்பிக்கை மட்டும் கைவிடவில்லை. ஒரு நாள் எனக்கு ஒரு குழந்தையை அந்த முருகன் தருவான் என்று நம்பினாள். 10 வருடங்கள் கழித்து ஒரு அதிசயம் நடந்தது. அவள் கர்ப்பமாகினாள். ஆனால் அந்த மகிழ்ச்சியோடு ஒரு பெரிய பயமும் வந்தது. இந்த கருவில் பிரச்சனை என்று மருத்துவர் கூறினார். அவள் மனம் உடைந்தது. ஆனால் அவள் நம்பிக்கை மட்டும் உடையவில்லை. மீண்டும் கந்தனை நாடினாள். முருகா, என் குழந்தையை காப்பாத்து என்று கண்ணீர் மல்க வேண்டினாள். அந்த கணத்தில் ஒரு தெய்வீக ஒளி பரவியது. கந்தன் அருள் வெளிப்பட்டது. கந்தன் தோன்றி, பயப்படாதே, நான் இருக்கேன் என்றார். அந்த கருவை அவர் தன் வேலை கொண்டு காத்தார். ஒரு தெய்வீக பாதுகாப்பு உருவானது. குழந்தை பிறக்கும் நாளும் வந்தது. அனைவரும் பயத்தில் இருந்தனர். ஆனால் கந்தன் அருளால் அந்த குழந்தை பாதுகாப்பாக பிறந்தது. அவளை திட்டிக்கொண்டே இருந்த கணவனும் மாமியாரும் இப்போது அவளின் முன்னால் தலை குனிந்தனர். கருவை காக்கும் கந்தன் இருக்கிறார். முருகன் மீது நம்பிக்கை இருந்தால் முருகன் நிச்சயம் காப்பாற்றுவார். ஓம் சரவணபவா.